சார் வணக்கம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த வீடு, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பிவிசியில் கிச்சன் கீழே இல்லை பாட்டம் கபோர்டு ஒர்க்கு, ஸோ இது எல்லாமே பண்ணியிருந்தோம். இது வந்து நிறையா ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதில் நிறையா ஃபால்ட் வந்துருச்சு. டோர் சரியாக இல்லை, அவங்க ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப பேட் கண்டிஷன்ஸில் இருந்துச்சு. ஸோ அதை ரீமாடுலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். இந்த மாதிரி கிச்சன் ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. கிச்சன் ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதே கலருக்கு யூஸ்வல் ஈக்குவலாக இருக்க மாதிரி ரீமாடுலேஷன் பண்ண போகிறோம். பாத்ரூம் டோரும் போயிடுச்சு. ஸோ அதில் உட்டு ஃப்ரேம் போட்டிருந்தாங்க, அந்த உட்டு ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு சிவில் ஒர்க் நடக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ வந்து இதை திரும்ப அதே கலருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரீமாடுலேஷன் பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க கேட்டிருந்தாங்க, பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் இருந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த கபோர்டு சேம் தான், பட் அந்த டோர்ஸ் மட்டும் டோட்டலாகவே காலியாக இருந்துச்சு. ஸோ இதையும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் எப்படி போயிருந்துச்சின்னு பார்த்தீங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ இந்த கிச்சன் பாக்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் பாட்டம் கீழே அந்த ட்ராயர் ரிமூவ் பண்ணிட்டோம். ட்ராயர் வேணான்ட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே டோர்ஸ் மட்டும்தான், எல்லாமே டோர்ஸ் போட்டு உள்ளே வந்து ஷெல்ஃபும் போட்டு கொடுத்தாச்சு. கீழே ஃபுல்லாக ஷெல்ஃப்ஸும் போட்டு கொடுத்தாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த வார்ட்ரோப்பு ப்ளஸ் லாஃப்ட்டு. இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா உள்ள ஷெல்ஃப்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்துச்சு இல்லையா, வெளியில் இந்த டோர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்துச்சு. பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஷெல்ஃப்ஸு டோர் மட்டும் பண்ணிவிட்டு மேலே லாஃப்ட்டு எல்லாமே லாஃப்ட்லேயும் ஃபால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கிளியராக இருக்கும். பாத்ரூம் டோரும் போட்டாச்சு. பிவிசி டோர்னாலே ஃபால்ட்டு வரும்ன்றதெல்லாம் இல்லை, நார்மலாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண முடியும்.